ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இந்த மாசம் நமக்கு ஜனவரி மாசத்துக்கான டிக்கெட் புக்கிங் ஓபன் ஆக போகுது. எந்தெந்த தேதிகள்ல டிக்கெட் புக்கிங் ஓபன் ஆகும்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் நம்ம சேனல்ல ஒரு வீடியோ நம்ம உங்களுக்கு கொடுத்திருப்போம். அதே தேதியில தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நேத்து எஸ்விபிசி சேனல்ல அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க. டிடிடியோட அபிஷியல் வெப்சைட் புக்கிங் வெப்சைட்ல இன்னும் இத பத்தி நோட்டிபிகேஷன் அப்டேட் ஆகல. மேபி 1 or 2 டேஸ்ல அப்டேட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு கூட ட்ரஸ்ட் ஸ்கீம்ஸ்ல டோனர்ஸ்க்கான தர்ஷன் டிக்கெட் அகாமடேஷனோட ஒரு லேட்டஸ்ட் நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு நமக்கு வந்து நேத்து எஸ்விபிசி சேனல்ல எல்லா டிக்கெட் புக்கிங்கும் என்னென்ன தேதியில என்ன டைம்ல அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இதை பத்தி நம்ம ப்ரீவியஸே கொடுத்திருந்த வீடியோட எக்ஸாக்ட் டேட்டு அதே டைமுக்கு தான் ஓபன் பண்ண போறாங்க. ஒவ்வொரு புக்கிங்கும் எந்தெந்த டேட் அப்படின்றத பார்க்கலாம். அது கூடவே வந்து எந்தெந்த டிக்கெட் வந்து நம்ம புக் பண்றதுக்கு என்ன மாதிரி டைம் கேப் வந்து கேட்கும், ஸோ எந்த டிக்கெட்லாம் புக் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சேர்த்து இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். திருமலைக்கு தரிசனம் போறவங்களுக்கு தொடர்ச்சியா நம்ம நிறைய வீடியோஸை ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். சேனல்ல வர்ற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் லேட்டஸ்டா வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இந்த புக்கிங் பத்தின அபிஷியல் அப்டேட் எல்லாமே எஸ்விபிசி சேனல்ல நேத்து வந்து ஒரு வீடியோஸா வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதுதான் அந்த வீடியோ நம்ம டெலிகிராம் குரூப்ல வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். எஸ்விபிசியோட ஃபேஸ்புக் பேஜ்ல வந்து ரீல்ஸா வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஒரு 2 வீடியோஸா ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்னென்ன புக்கிங் டேட் அப்படின்றத வாங்க 1 by 1 பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து வர்ற 18ஆம் தேதி காலையில 10 மணில இருந்து 20ஆம் தேதி காலையில 10 மணி வரைக்கும் லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஜனவரி மாசத்துக்கு ஓபன் ஆகும். இந்த லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் மார்கழி மாசத்துல லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்காது. தை 1ல இருந்து உங்களுக்கு கண்டினியூவா இருக்கும். மேபி ஒரு 15-16 நாள் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இதுல என்னென்ன உங்களுக்கு தர்ஷன் டிக்கெட் அப்படின்னா சுப்ரபாத சேவா, தோமாலா, அஷ்டதல பாத பத்மாராதனா, அர்ச்சனா இது எல்லாமே வந்து இந்த லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன்ல தான் வரும். மற்ற டிக்கெட்டுக்கும் இந்த டிக்கெட்டுக்கும் என்ன வித்தியாசம், என்ன ஸ்பெஷல் அப்படின்னா மற்ற டிக்கெட் எல்லாமே நமக்கு வந்து ஜெயன் விஜயன் வரைக்கும் நின்று ஒரு 50 அடி தூரத்துல தான் மூலவரை நம்ம தரிசனம் பார்க்க முடியும். இதுவே இந்த சுப்ரபாத சேவா இந்த மாதிரி லக்கி டிப்ல நீங்க செலக்ட் ஆகி போனீங்க அப்படின்னா நீங்க நிக்கிற இடத்துக்கும் மூலவருக்கும் ஒரு 10 to 15 அடி தான் டிஃபரன்ஸ் இருக்கும். ஓகேங்களா, அந்த கேப் இருக்கு இல்லையா, அந்த 10 to 15 அடி தூரத்துல தான் நம்ம நின்று பார்ப்போம். ஸோ அப்போ வந்து ரொம்ப பக்கமா பார்க்கக்கூடிய ஒரு சேவான்றது இதுதான். இதுக்கு நம்ம எப்ப வேணாலும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். அதாவது 18 to 20 அந்த டைமுக்குள்ள நீங்க எப்ப வேணாலும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்புறமா உங்களுக்கு 20ஆம் தேதி மத்தியானம் 12 இல்லைன்னா 1 மணிக்கு லக்கி டிப் வந்து ஆன்லைன்ல இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க வெப்சைட்லயே கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த லைவா முடிஞ்சதுக்கு அப்புறமா செலக்ட் ஆனவங்களுக்கு எஸ்எம்எஸ்ஸா வரும். இல்லைன்னா நம்ம எந்த மொபைல் நம்பர்ல போயிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கோமோ அதுல புக்கிங் ஹிஸ்டரியில போயிட்டு நம்ம செலக்ட் ஆயிருக்கோமா இல்லையான்றதை செக் பண்ணி பாத்துக்கலாம். அப்படி செலக்ட் ஆயிருந்தீங்கன்னா 2 நாள் பேமெண்ட் பண்றதுக்கு டைம் கொடுப்பாங்க. பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஜனவரியில லக்கி டிப்ல போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணலாம். என்ன சேவாவுக்கு செலக்ட் ஆயிருக்கீங்களோ அதை பொறுத்து. இதோட புக்கிங் பொறுத்த வரைக்கும் 18ஆம் தேதி ஓபன் ஆகுதுன்னு சொல்லிட்டு எஸ்விபிசி சேனல்ல அப்டேட் பண்ணிருக்காங்க. சப்போஸ் இதுக்கு முன்னாடி நீங்க டிசம்பர் மாசத்துலயோ இல்ல நீங்க அக்டோபர் நவம்பர் எந்த மாசத்துலயாவது செலக்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா திரும்பவும் இதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு 180 நாள் டைம் கேப் வந்து கேட்கும். 180 நாள் கழிச்சுதான் நீங்க ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுல எதுல வேணாலும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்க முடியும். உங்களோட ஆதாரை யூஸ் பண்ணி ஒரு மொபைல் நம்பர்ல மேக்ஸிமம் 2 பேருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இதோட ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு வீடியோ சேனல்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. ஒரு விஐபி தர்ஷன் எப்படி நமக்கு சாமிக்கு முன்னாடி கிடைக்குமோ அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரீயான தர்ஷன் தான் இது. அதுக்கு அடுத்த புக்கிங் என்ன அப்படின்னா 21ஆம் தேதி காலையில 10 மணிக்கு இருக்கக்கூடிய புக்கிங் கல்யாணோற்சவம், ஆர்ஜித பிரம்மோற்சவம், ஊஞ்சல் சேவா, சகஸ்கர தீபலங்கார சேவா. இந்த சேவால நம்ம டைரக்டா பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்க வந்து மூலவரையும் நம்ம தர்ஷன் பார்க்கலாம். இந்த புக்கிங் பொறுத்த வரைக்கும் இதுக்கும் உங்களுக்கு சேம் இதே டிக்கெட்டை நீங்க திரும்பவும் புக் பண்றதுக்கு 180 நாள் டைம் கேப் வந்து கேட்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த நீங்க கிளியரா புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா இப்போ நீங்க சுப்ரபாத சேவால செலக்ட் ஆயிருக்கீங்கன்னா திரும்பவும் நீங்க சுப்ரபாத சேவா டிக்கெட் ட்ரை பண்ணணும் அப்படின்னா 180 நாள் கழிச்சு தான் ட்ரை பண்ணணும். இது சுப்ரபாதவா இருக்கலாம், தோமாலையா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அதே டிக்கெட்டை நீங்க திரும்பவும் புக் பண்றதுக்கு தான் உங்களுக்கு டைம் கேப் கேட்குமே தவிர இப்ப சுப்ரபாத செலக்ட் ஆயிருக்கோம், நாங்க டிசம்பர்ல செலக்ட் ஆயிட்டோம், இப்ப ஜனவரியில ஒரு தரிசனம் போகலாம் நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க வேற 300 ரூபா டிக்கெட்டோ இல்ல கீழே இருக்க ஆர்ஜித சேவா டிக்கெட்டோ இல்ல வேற எது வேணாலும் நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம். சேம் அதே டிக்கெட்டை புக் பண்றதுக்கு தான் நமக்கு டைம் கேப் வந்து கேட்கும். இதுவே நீங்க 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் புக் பண்ண போறீங்க அப்படின்னா 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் புக் பண்ற அன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஜனவரி 3ஆம் தேதி டிக்கெட் புக் பண்றீங்க 300 ரூபா தர்ஷனுக்குனா ஜனவரி 3ஆம் தேதியே இன்னொரு தரிசனமும் பார்க்க பிளான் பண்ணீங்கன்னா
அங்க பிரதர்ஷன புக் பண்ணிக்கலாம், இல்லனா வந்து ஆர்ஜித சேவா டிக்கெட் புக் பண்ணிக்கலாம், வர்ச்சுவல் சேவால புக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்க வேற டிக்கெட்ஸ் எல்லாமே புக் பண்ணிக்கலாம். சேம் 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட்டை திரும்ப புக் பண்றதுக்கு தான் நமக்கு 30 நாள் டைம் கேட்கும். ஓகேங்களா? சோ இதை நீங்க தெளிவா கிளியரா புரிஞ்சுக்கோங்க. இந்த புக்கிங்ல வந்து நமக்கு சேவா பிளஸ் தர்ஷன் ரெண்டுமே வந்துடும். ரெண்டுமே நம்ம டைரக்டா போய் பார்க்கலாம். ஒரு ஆளுக்கு 500 ரூபாய், 2 பேத்துக்கு புக் பண்ணீங்கன்னா 1000 ரூபாய். ஒரு மொபைல் நம்பர்ல மேக்ஸிமம் 2 பேத்துக்கு தான் புக் பண்ண முடியும். இதோட புக்கிங் வர 21ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ஓபன் ஆகுது. இதுல ஒரு டைம் இதுக்கு முன்னாடி நீங்க சேவா பார்த்திருந்தீங்கன்னா திரும்பவும் இதே சேவா நீங்க வந்து புக் பண்றதுக்கு உங்களோட ஆதார் வச்சு 180 நாள் கழிச்சு தான் பண்ண முடியும். அதே நாள் 21ஆம் தேதி 2 புக்கிங் இருக்கும். காலையில 10 மணிக்கு டைரக்டா போகக்கூடிய சேவா டிக்கெட் இருக்கும். மத்தியானம் 3 மணிக்கு ஓபன் ஆகுறதும் சேம் அதே மாதிரி சேவா தான். ஆனா சேவாவை நம்ம டிவிலயோ இல்லைன்னா வந்து யூடியூப்லயோ லைவா பாத்துக்கலாம். ஆனா தர்ஷனுக்கு மட்டும் 300 தர்ஷன் கியூல அலோவ் பண்ணுவாங்க. இதுக்கு நம்ம ஒரு டைம்ல 2 பேருக்கு மேக்ஸிமம் பண்ணலாம். திரும்பவும் நீங்க 2 பேருக்கு வேணும்னா அதே மொபைல் நம்பர்ல 2 பேருக்கு புக் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து மேக்ஸிமம் கவுண்ட் அப்படின்றது கிடையாது. நீங்க எத்தனை பேருக்கு வேணாலும் ட்ரை பண்ணி சேவா புக் பண்ணிட்டு தர்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சேவா புக் பண்ணிக்கணும், அதுக்கு அடுத்து தர்ஷன் புக் பண்ணணும். நீங்க புக் பண்ணக்கூடிய சேவா நீங்க தரிசனம் போறதுக்கு முன்னாடி வர்ற மாதிரி இருக்கணும். ஜனவரி 5ஆம் தேதி எனக்கு தர்ஷன் டிக்கெட் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஒன்னு ஜனவரி 1ஆம் தேதியோ ஜனவரி 2ஆம் தேதியோ சேவா புக் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா டிசம்பர் மாசத்துல ஒரு நாள் சேவாவும் ஜனவரி மாசத்துல தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். சேவா முடிச்சுட்டு தரிசனம் அப்படின்ற பேசிஸ் தான். இதையும் நோட் பண்ணிக்கிங்க. இது வந்து உங்களுக்கு வந்து மத்தியானம் 3 மணிக்கு 21ஆம் தேதி வந்து ஓப்பன் ஆகுது. இதுல கல்யாணோற்சவம்னா 2 பேத்துக்கு புக் பண்ணோம். மீதி எல்லா சேவாவும் ஒருத்தர் கூட புக் பண்ணிக்கலாம். அடுத்த புக்கிங் 23ஆம் தேதி 3 புக்கிங் உங்களுக்கு இருக்கும். காலையில 10 மணிக்கு அங்க பிரதர்ஷன டிக்கெட்ஸ் வந்து ஓபன் பண்ணுவாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். மற்ற டிக்கெட்டை விட கம்பேர் பண்ணும்போது இந்த டிக்கெட்டும் கொஞ்சம் ஸ்பெஷல் தான். ரீசன் வந்து காலையில அவ்வளவா க்ரௌடு இருக்காது, தள்ளுமுள்ளெல்லாம் பெருசா இருக்காது, கொஞ்சம் ரிலாக்ஸா ஃப்ரீயா பார்க்கலாம். நம்ம அங்க பிரதர்ஷனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாமி தர்ஷன் பாக்குற மாதிரி இருக்கும். இது ஒரு நாளைக்கு 750 டிக்கெட். ஒரு மொபைல் நம்பர்ல மேக்ஸிமம் 2 பேருக்கு புக் பண்ணிக்கலாம். இந்த டிக்கெட் சேம் இன்னொரு டைம் நம்ம புக் பண்றதுக்கு டைம் கேப் அப்படின்றது மந்த்லி புக் ஆகுது. 30 நாள் டைம் அந்த மாதிரி இது வரைக்கும் காட்டினது இல்லை. ஸோ அதனால நீங்க மாசம் கூட அங்க பிரதர்ஷன டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். ரொம்ப ஃபாஸ்டா புக் பண்ணணும். மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ஒரு 2 நிமிஷம் தான் இந்த புக்கிங்கே இருக்கும். ஸோ இந்த புக்கிங்கும் உங்களுக்கு வந்து காலையில 10 மணிக்கு 23ஆம் தேதி ஓப்பன் ஆகுது. அதுக்கு அடுத்த புக்கிங் வந்து உங்களுக்கு ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்ல 10,000 ரூபாய் டொனேஷன் பண்ணோம் அப்படின்னா விஐபிக்கான பிரேக் தர்ஷன் டிக்கெட் 500 ரூபாய்க்கு நமக்கு கொடுப்பாங்க. இதுல வந்து 10,500 ரூபாய் நம்ம மொத்தமா பே பண்ணணும். 2 பேருக்கு டொனேஷன் பண்ணி நீங்க டிக்கெட் புக் பண்ணீங்கன்னா அது கூடவே நமக்கான ரூம் புக்கிங்கும் பண்ணிக்கலாம். திருமலையில 1000 ரூபாய் ரூம் வந்து நமக்கு கொடுப்பாங்க. இல்ல எனக்கு சாதாரணமா 100 ரூபாய் ரூம் போதும்னு நினைச்சீங்கன்னா ஜென்ரலா நமக்கு ரூம்ஸ் வந்து ஓப்பன் ஆகும்போது ரூம் புக் பண்ணிக்க முடியும். இதோட புக்கிங் காலையில 11 மணிக்கு ஓப்பன் ஆகும். இது புக்கிங்ஸ் வந்து எப்பவுமே இருக்குங்க. நம்ம ஆஃப்லைன்லயும் புக் பண்ணிக்கலாம், ஆன்லைன்லயும் புக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஜனவரிக்கு இந்த ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்ல போகணும்னு நினைச்சீங்கன்னா ஓப்பன் ஆகும்போது புக் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து மத்தியானம் 3 மணிக்கு சீனியர் சிட்டிசன் மாற்றுத்திறனாளிகளுக்கான தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் ஆகும். இந்த டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் சேம் இதே டிக்கெட்டை நீங்க வந்து ஒரு தடவை தர்ஷன் பார்த்துருந்தீங்கன்னா திரும்பவும் ஆதார் வச்சு பண்றதுக்கு 90 நாள் டைம் கேப் கேட்கும். சீனியர் சிட்டிசன்னா உங்களுக்கு மேக்சிமம் வயசு, அதாவது மினிமம் ஏஜ் வந்து 65 வயசுக்கு மேல இருக்கணும். உங்க கூட வரக்கூடிய உங்களோட ஸ்பௌஸோ உங்களோட பையன் பொண்ணு அவங்களுக்கு 50 வயசுக்கு மேல இருக்கணும். மாற்றுத்திறனாளி அண்ட் வந்து மெடிக்கல் இஷ்யூ இருக்கிறவங்களுக்கு ஏஜ் லிமிட் கிடையாது. நீங்க எந்த ஏஜா இருந்தாலும் போகலாம். ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லைன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல உங்களுக்கு ஒரு டிசபிலிட்டி கார்டு கொடுத்துருப்பாங்க. அந்த கார்டை நீங்க அப்லோட் பண்ணணும். மெடிக்கல் இஷ்யூவா இருந்தா நீங்க டாக்டர்ஸ் கிட்ட வாங்கின மெடிக்கல் சர்டிபிகேட்டை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு ஆதார் கார்டு அப்லோட் பண்ணணும். இந்த 3 டாக்குமெண்ட்ல எந்த கேட்டகரியில புக் பண்றீங்களோ அதை பொறுத்து நீங்க அப்லோட் பண்ணி புக் பண்ணிக்கணும். முழுக்க ஃப்ரீ தான். இது வந்து வயசானவங்களுக்கு ரொம்ப ஒரு சிறப்பான தரிசனம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 30 மினிட்ஸ்ல தர்ஷன் முடிச்சிடலாங்க. ரொம்ப தூரம் நடக்க தேவையில்லை. வெயிட் பண்ண வச்சு கரெக்டா 3 மணிக்கு உங்களை வந்து கியூல அலோவ் பண்ணுவாங்க உள்ள போறதுக்கு. 3:30க்கு தர்ஷன் முடிச்சுட்டு வெளியில வந்துடலாம். வயசான அம்மா அப்பாவுக்கு ஒரு பெஸ்டான தர்ஷன் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த டிக்கெட் புக் பண்ணுங்க. முழுக்க ஃப்ரீ. ஒரு நாளைக்கு 1000 டிக்கெட்ஸ் தருவாங்க. ஸ்பெஷலான டேஸ்ல மட்டும் இந்த டிக்கெட்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்து ஃபைனலா நமக்கு இருக்கிறது 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட். 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் பொறுத்த வரைக்கும் வர 24ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ஓப்பன் ஆகுது. ஒரு மொபைல் நம்பர்ல மேக்சிமம் 6 பேத்துக்கு புக் பண்ணலாம். மினிமம் ஒரு நபருக்கு புக் பண்ணிக்கலாம். ஒரு தடவை நீங்க தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்பவும் இதே 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் புக் பண்றதுக்கு 30 நாள் கழிச்சு நீங்க புக் பண்ணிக்கலாம். நீங்க டிசம்பர்ல வந்து ஒரு 1ஆம் தேதி தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிருக்கீங்கன்னா ஜனவரி 2, 3 இந்த மாதிரி நீங்க புக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி 30 நாள் டைம் கேப் விட்டு புக் பண்ற மாதிரி இருக்கும்.
இதே நீங்க 300 தர்ஷன் டிக்கெட் புக் பண்ண அன்னைக்கு வேற ஒரு தரிசனம் பார்க்கணும் அப்படின்னா ஆர்ஜித சேவா டிக்கெட்டோ வர்ச்சுவல் சேவாவோ எஸ்எஸ்டி டோக்கனோ அந்த மாதிரி நீங்க வாங்கிக்கலாம். ஸோ அது நமக்கு இந்த டிக்கெட்டை மட்டும்தான் இன்னொரு டைம் புக் பண்றதுக்கு டைம் கேப் வந்து கேட்குமே தவிர வேற எந்த டிக்கெட் வேணாலும் பண்ணிக்கலாம். இதோட புக்கிங் நமக்கு காலையில 10 மணிக்கு 24ஆம் தேதி ஓப்பன் ஆகும். 25ஆம் தேதி புக்கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு திருமலா திருப்பதியோட ரூம்ஸ் புக்கிங் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை நாளில் மட்டும்தான் மேக்சிமம் டிக்கெட்ஸ் எதுவுமே ஓப்பன் ஆகாது. மீதி எல்லா நாளுமே ஓப்பன் பண்றாங்க. கவர்மெண்ட் ஹாலிடேவா இருந்தாலும் அந்த டேக்கும் டிக்கெட் ஓப்பன் ஆகுது. அதெல்லாம் எதுவுமே போஸ்ட்போன் ஆகுறது இல்லை. இது ஃபுல்லா அஃபிஷியலான அப்டேட் தான். எஸ்விபிசி சேனல்ல சொல்லிட்டாங்க. ஸோ இந்த வெப்சைட்ல மட்டும்தான் இன்னும் அப்டேட் ஆகாம இருக்கு. 1 or 2 டேஸ்ல அதுவும் அப்டேட் ஆகிரும். கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. திருமலா திருப்பதியில நீங்க ரூம்ஸ் புக் பண்றீங்க அப்படின்னாலும் நம்ம ஒரு தடவை ரூம் எடுத்துட்டோம்னா திரும்பி ரூம் புக் பண்றதுக்கு 30 நாள் டைம் கேப் வந்து கேட்கும். ஸோ அதனால நீங்க வந்து சேம் டேயே உங்களுக்கு திருமலை திருப்பதி ரெண்டுலையும் ரூம் புக் பண்ணணும்னா கஷ்டம், புக் ஆகாது. முதல் நாள் வந்து திருமலையிலையும் அடுத்த நாள் திருப்பதி அந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா சேம் ஆதார் வச்சு நீங்க தாராளமா பண்ணிக்கலாம். ஒரு ரூம்ல நம்ம மேக்சிமம் ஒரு 7-8 பேர் கூட ஸ்டே பண்ணிக்கலாம். அது நம்மளோட கன்வீனியன்ஸ் பொறுத்து. மினிமம் 2 பேரோட டீட்டெயில்ஸ் கொடுத்து புக் பண்ணணும். சிங்கிளா இருக்கிறவங்களுக்கு ரூம் வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த புக்கிங் தான் ஜனவரி மாசத்தோட அஃபிஷியல் புக்கிங். இதோட எல்லா புக்கிங்ஸ் பத்தின வீடியோவும் நம்ம ஒவ்வொரு மாசமும் உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம், எந்த மாதிரி புக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. லாஸ்டா நமக்கு வந்து டிசம்பர் மாசத்தோட புக்கிங் வந்து ஓப்பன் ஆச்சு. அதோட புக்கிங்ஸ் பத்தியும் உங்களுக்கு டீட்டெயிலா நம்ம வீடியோ கொடுத்துருக்கோம். செக் பண்ணி பாருங்க. கம்ப்யூட்டர் அதே மாதிரி மொபைல்ல ரொம்ப ஃபாஸ்டா புக் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து என்ன மெத்தடை யூஸ் பண்ணி புக் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் நம்ம சொல்லியிருக்கோம். நீங்களே உங்களுக்கான ஒவ்வொரு தரிசன டிக்கெட் ஒவ்வொரு ரூம் புக்கிங்கும் பண்ணிக்கலாம். இப்போ ரூம் புக்கிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காஷன் டெபாசிட்ல ஏதாவது இஷ்யூஸ் இருக்கு, அமௌண்ட் ரீஃபண்ட் ஆக மாட்டேங்குதுன்னா யூபிஐ யூஸ் பண்ணி புக் பண்ணுங்க. ஏன்னா நம்ம வந்து வெக்கேட் பண்ணி ஒரு 1 or 2 ஹவர்ஸ்க்குள்ளேயே உங்களோட காஷன் டெபாசிட் வந்து ரீஃபண்ட் அமைச்சிடுறாங்க. திருமலையிலையும் ரீசெண்டா நடந்த டெய்லி வையோல கூட சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் ஜனவரி 1ஆம் தேதி தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் ஆகுமான்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஜனவரி 1ஆம் தேதி இப்ப வர்ற புக்கிங்ஸ்ல ஓப்பன் ஆகாது. ஏன்னா அது வைகுண்ட துவார தரிசனத்தோட கடைசி நாள். அது என்ன பண்ணுவாங்கன்னா தனியா தான் அந்த டிக்கெட் புக்கிங் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதுக்கு அடுத்து நமக்கு புஷ்ப யாகத்தோட டிக்கெட்டும் இதுல ஓப்பன் ஆகுமான்னு சொல்லி கேட்பீங்க. அப்படி அவங்க ஓப்பன் பண்ற மாதிரி இருந்தா அவங்க அஃபிஷியலா அப்டேட் வந்து கொடுப்பாங்க. இல்ல அப்படின்னா அது தனியா தான் வந்து ஓப்பன் ஆகும். எந்த அப்டேட் லேட்டஸ்டா வந்தாலும் நம்ம சேனல்ல வீடியோ வரும். நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தோம், என்னென்ன டேட்ல வரும்னு சொல்லிட்டு. சேம் அதே டேட்ல ஓப்பன் ஆகிறது கண்டிப்பா நிறைய பேத்துக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷனா இருக்கும். அஃபிஷியல் அப்டேட் இந்த வெப்சைட்ல அப்டேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 1 by 1 நீங்க புக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த வீடியோல வந்திருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். நன்றி.